எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கோட்டைப்பட்டி சென்றாயப்பெருமாள் கோயில் திருவிழா. அதுக்கு முதல் வாரமும் ராமசாமி திருவிழா நடக்கும். அது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கு முன்பாக ஒரு வியாழக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை நம்ம கம்பத்தடையான்னு சொல்லிட்டு கருப்புசாமி கோயில், யானை கருப்புசாமி வந்து ஒரு நாள் திருவிழா இருக்கும். இப்படி 3 வாரமாக தொடர்ச்சியாக திருவிழா நடக்கும். இதில் கம்பத்தடியான் யானை கருப்புசாமி இப்போ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்து ராமசாமி துயில் எழுத போகுது. அதாவது ராமசாமி திருவிழா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னா, அதுக்கு காவலுக்காக அந்த யானை கருப்புசாமி நிற்கும். இந்த சாமி கூடயே போகும் வரும். அதனால் அந்த இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ராமசாமி உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறாரு. இதுக்கான அலங்காரம் ஒரு மண்டபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபத்தில் எவ்வளோ பேர் மக்கள் காத்துட்ருக்காங்க அலங்காரத்தோட சாமி வர்றதுக்காக. இதை பார்க்கலாம். எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க பாருங்க. இது 2022 நடந்த திருவிழா. நான் இப்போ தான் போட போகிறேன். இந்த வருஷம் திருவிழா ஆரம்பித்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது 22 நடந்தது. கூட்டம் அப்பயே பல மக்கள் இருந்தாங்க. ஏன்னா 2020, 21 திருவிழா நடக்கலை. Oh ஏன்னா my கொரோனா God. இருந்ததுனால அப்போ நடக்கலை. 22 அதே போல் பங்குனி மாதம் கடைசி வெள்ளி சனி ஞாயிறில் நடத்துவாங்க சென்றாயப்பெருமாள் திருவிழா. அதுக்கு முன்னால் ஒரு வாரத்தில் ராமசாமி அந்த சாமி எழுந்திருச்சு பார்த்திங்களா. அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ராமசாமி எழுந்திருச்சு ஊர்வலம் வரும் பாருங்க. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடலோடு வரும். மக்கள் அதில் சேவைகளை பார்த்துக்கிட்டு ரசிப்பாங்க பாருங்க. அதோட எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்கள். குதிரை மேலே ராமசாமி உட்காந்துருப்பார். இது பூராமே பூ பல்லக்கு மாதிரி அந்த குதிரையை சேர்த்து உடம்பை சேர்த்து எல்லாமே மாலைகள், அப்புறம் மலர் மாலைகளோட அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கோட்டைப்பட்டியில் இது நடக்குது. இந்த கோட்டைப்பட்டியில் பார்த்திங்கன்னா, பழையவத்தல குண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில், பழைய துண்டுக்கு அருகில் கோட்டைப்பட்டி கிராமத்தில் நடக்குது. இங்கே முக்கால்வாசி கம்பளத்து நாயக்கர்கள் தான் இந்த கோயில் நடத்துகிறாங்க. இவங்க 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடத்துவாங்க. அதனால் கொஞ்சம் மக்களோட அரவணைப்பு அதிகமாக இருக்கும். இங்கே சாமியை பார்க்கணுன்ற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும் இங்கே. அதுக்காக வருவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க மக்கள். ராமசாமி நல்லா சேவை ஆட்டம். ஒரே நாள் தான் திருவிழா. நல்லா டான்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அந்த ஊர் வீதி ஊர்வலம் வரும்போதெல்லாம் ரொம்ப டான்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே உரிமை மேளம், தேவராட்டம், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கரகாட்டமும் நடக்கும். கரகாட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கரகாட்ட குழுவினர் கூப்பிட்டுவாங்க சாமியை. சாமி கூடயே போகும். அங்கே டான்ஸ் போட்டுக்கிட்டே எல்லா வீட்டுக்கும் போய் அபிஷேகம் பண்ணும். அவங்க ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட வீட்டுக்கெல்லாம் போகும். போய் சாமி ஒவ்வொரு வீட்டிலையும் அபிஷேகத்துக்கு தட்டு வச்சுருப்பாங்க. போய் வீட்டுக்கு தீபாராதனையும் அபிஷேக தேங்காய் பழமும் உடச்சி விடுவாங்க. அதை பார்த்துட்டு சாமி அவங்க பூசாரியோட வீடு இருக்குது, அங்கே கோயிலில் அமர வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சாமியை உட்கார வச்சு அங்கே பூஜைகள் புனஸ்காரம் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, கோயிலில் பூஜை பண்ணுறவங்கலாம் பண்ணிட்டு அடுத்து அந்த கம்பளத்து நாயக்கர்கள், அந்த வாரிசுகள் இவங்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குடும்பத்தாரில் மஞ்சள் நீராட்டு பண்ணுவாங்க. மஞ்சள் தெளிச்சுட்டு சாமியை மலையேறதுன்னா எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க மலையேறதுன்னு. அந்த மாதிரி இல்லை, அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் திருவிழா கோட்டைப்பட்டி சென்றாயப்பெருமாள் திருவிழா. அதுக்கு முன்னால் இந்த திருவிழா. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கொரோனாவில் தான் இது நடக்காமல் இருந்தது. 2022 பங்குனி மாதம்
கடைசி வெள்ளி சனி நடந்தது. இதுதான் மக்கள் வந்து கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குது பாருங்க. இது இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த யானை கருப்பு சாமியும் அந்த ராமசாமியும் பக்கத்தில் ஏன் நிற்கிறாங்கன்னா, இந்த ஒரு எல்லை இருக்குது. இந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு ராமசாமியால் முடியாது. அப்போ அந்த யானை கருப்பு சாமிக்கு ஒரு கடா வெட்டுவாங்க. கடா வெட்டி சாமி முன்னால் போகிற பிறகு தான் இந்த ராமசாமி அந்த எல்லைக்கு போக முடியும். அதுக்கு தான் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. அங்கே அந்த பந்தலடியான் பந்தலுக்கு அடி தான் வந்து கல் இருக்கும். அதில் வந்து கடா வெட்டி அதுக்கு பிறகு தான் இந்த கருப்பு சாமி வந்து உள்ளே போகும் அந்த தெருவுக்குள்ளே. அதுக்கு பிறகு தான் ராமசாமி போவார். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.